ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஜோதிடத்தில் ஒரு பதிவு. இது காலபுருஷ லக்கணத்துக்கு முதல் லக்கணமான மேஷ லக்கணமும் அதனுடைய கிரகம் உள்ள தொடர்பு, அதனுடைய நட்பு பகை சார்ந்த விஷயம். அடுத்து இந்த மேச லக்கணத்திற்கு எந்த கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் பொழுது இது யோகம், எந்த கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் போது பாதகம் என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே. மேச லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய மிகப்பெரிய கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது அது சூரியன். நீச்சம் பெறும் கிரகம் என்று பார்க்கும் பொழுது சனி. இவர் ஒருவருக்கொருவர் பகை. அதற்கடுத்து லக்கணத்துக்கு 2, 7க்குரியவர்கள், 1, 8க்குரியவர்கள் செவ்வாயே தன்னுடைய மேச லக்கணத்துக்குரிய அதிபதியை 1, 8க்குரிய அதிபதியாக வருகிறார். அடுத்து சுக்கிரன் 2, 7க்குரிய அதிபதியாக வருகிறார். அடுத்து புதன் 3, 6க்குரிய அதிபதியாக வருகிறார். சந்திரன் 4க்குரிய அதிபதியாக வருகிறார். சூரியன் 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியாக வருகிறார். குரு 9, 12க்குரிய அதிபதியாக வருகிறார். சனி 10, 11க்குரிய அதிபதியாக வருகிறார். இந்த மேச லக்கணம் தலைமை தாங்கும் தகுதியுள்ள லக்கணம். செவ்வாய்க்கு பயம் தெரியாது. அதே சமயத்தில் உக்கிர வக்கர குணம் கொண்ட அதீத தைரியமும் புத்திசாலித்தனமும் உடல் உழைப்பும் உடல் பலமும் கூடியது. இந்த மேசராசிக்காரர்களால் முடியாது என்று ஒரு செயலை விடுகிறார்கள் என்றால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இது எந்த காலத்தில் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது புதன் திசையில் நடக்கும். சனிக்கும் 11ஆம் இடத்துக்கும் சம்பந்தப்படும் பொழுது அல்லது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த சனி திசையில், சனி புத்தியில் அல்லது எந்த கிரகமாக தசாபுத்தியை நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்த காலங்களில் அந்த மந்தமும் தயக்கமும் தடுமாற்றமும் வரும். மற்றபடி எந்த காலகட்டத்திலேயும் அவர்களுக்கு வராது. அடுத்து இந்த மேச லக்கணத்துக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் இவர்கள் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும், சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும், சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருந்தாலும், சுக்கிரனும் செவ்வாயும் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இவர்களுடைய தசாபுத்தி காலம் ஒருவருக்கொருவர் எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் யோகத்தை தந்து விடுவார். அதுவும் பெண்கள் மூலம், வண்டி வாகனம் மூலம், மனைவியின் மூலம் யோகத்தை தருவதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து லக்கணாதிபதியும் 8க்குரியவனுமான செவ்வாயினுடைய திசை வரும்பொழுது பாதி சங்கடத்தையும், பாதி சிரமத்தையும், பாதி அவமானத்தையும், பாதி லாபத்தையும் கொடுத்து பெரிய பாதிப்பையும் நெருக்கடியும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது அந்த ஜாதகர் பிறந்த ஊரிலிருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் வருகிறது. அதே சமயத்தில் வெளியூர், வெளிநாடு அல்லது பிரதேசம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அங்கேயும் அபரிமிதமான வெற்றியையும் சந்தோஷத்தையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 3, 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன், அதாவது இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஜென்ம பகை இருந்த போதிலும் சற்று பாருங்கள். மிதுனம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய முதல் வீட்டில் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிறது. கன்னி என்று சொல்லக்கூடிய புதனுடைய 2வது ராசியில் அல்லது 2வது வீட்டில்
சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. ஆக இவர்கள் தனித்து ஒருவருக்கொருவர் ஒதுங்கி போவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆக புதனுடைய திசை இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அவமானங்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் வழக்குகளையும் நோய்களையும் உறவுகளில் கசப்புகளையும் அள்ளி தந்து விடுகிறது. மற்ற கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை, குருவினுடைய சேர்க்கை, இப்படி எப்படி இருந்தாலும் புதன் திசை எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருந்தாலும் எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தாலும் கடன், நோய், வழக்கு, அவமான, பிரிவினை, கசப்பு இதை அள்ளி தந்து விடுகிறது. அதே மாதிரி சந்திரனுடைய திசை வரும் பொழுது அவர்களுக்கு ஓரளவு யோகத்தை தந்து விடுகிறது. இருந்தாலும் தாய்க்கும் அவர்களுக்கும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், கருத்து வேறுபாடுகளை தந்து விடுகிறது. இது இல்லாமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மற்றும் இதயத்தினுடைய மேல் பகுதி சம்பந்தப்பட்ட, அதாவது வாழ்வு, இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகளை தந்து விடுகிறது. அதற்கடுத்தது லக்கணத்துக்கு 5க்குரியவன், காலபுருஷனுக்கு 5க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய திசை நடக்கும் பட்சத்தில் இந்த சூரியன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கௌரவம், மரியாதை, செல்வாக்கோடு கூடிய யோகத்தை தந்து விடுகிறது. அப்படி இல்லாவிட்டாலும் கௌரவத்தை குறைத்து செல்வாக்கை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து குருவனுடைய திசை. இந்த குரு லக்கணத்துக்கு 9க்குரியவனுடைய திசை. இந்த குருவனுடைய திசை வரும் பொழுது செல்வம், கௌரவம், மரியாதை, தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய உதவி என்று தந்தையினுடைய சொத்து என்று பார்க்கும்போது அது சிறப்பு என்று பார்த்தாலும், ஆனால் அது தாய்க்கு பலமான சங்கடத்தையோ அல்லது பாதிப்பையோ அல்லது நோயினுடையோ அல்லது தாயினுடைய உறவை இழக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலையை எண்ணற்ற ஜாதகங்களில் உருவாக்கி இருப்பதை நாம் காண முடிகிறது. அதற்கு அடுத்தது 12க்குரிய விரையாதிபதியினுடைய திசையும் அந்த குருவினுடைய திசையை என்று பார்க்கும் பொழுது இவர்கள் வெளியூர், வெளிநாடு, பிரதேசங்கள், வெளி மாநிலங்கள் என்று இவர்கள் செல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபரிமிதமான யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு நீர் ராசியில் கடகம், விருச்சிகம், மீனத்தில் அமரும் பட்சத்தில், அதுவும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் இவர்கள் வெளியூரில், வெளிநாட்டில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பார்த்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. அப்படி இருந்த போதிலும் அவர்களுக்கு தோல் நோயும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் வருவதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11க்குரிய ஜீவனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒருவரே என்று பார்க்கும் பொழுது இந்த சனி அவமானத்தையும் யோகத்தையும் இருசேர கொடுத்து விடுகிறார்கள் என்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் சனி எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் ஒரு விதத்தில் யோகத்தை தந்து விடுகிறார்கள். ஏனென்று கேட்டால் 10ஆம் இடத்துக்கு அது 6, 8, 12ஆக அமையும் பட்சத்தில் 11ஆம் இடத்துக்கு அது யோகஸ்தானமாக அமைந்து விடுகிறது. 11ஆம் இடத்துக்கு யோகஸ்தானமாக அமையும் பட்சத்தில் 10ஆம் இடத்திற்கு அது ஏற்ற இறக்கமுள்ள துர்ஸ்தானங்களாக அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இவர்கள் சனியினுடைய திசை எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் ஒரு வகையில் யோகத்தை கொடுத்தால் இன்னொரு வகையில் பாதகத்தை தந்து விடுகிறது, பாதகத்தை தந்தால் யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இவர்கள் எங்கிருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவர்கள் வெளியூரில் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அழுக்கோடு பயணிக்கக்கூடிய பழுது பார்க்கும் தொழிலை நடத்துபவர்கள் இவர்கள் ஒரு அபரிமிதமான யோகத்தை அடைகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த மேசலக்கணத்திற்கு சுக்கிர திசை, சூரியன் திசை, சந்திர திசை, குரு திசை, இந்த 3 திசை நடக்கும் காலத்தில் ஒரு விதமான தெம்பும் தைரியமும் செல்வாக்கும் சந்தோஷம் வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு மேச லக்கணத்துக்குரிய செவ்வாய் வலுவாக இருக்கிறானா அல்லது வலு குறைந்திருக்கிறதா, அது இறுதி முடிவை தருகிறது. ஆனால் செல்வாக்கு என்பது வருகிறதா என்றால் நிச்சயமாக வருகிறது. அதற்கடுத்து குருவும் சனியும் ஒரு விதத்தில் யோகத்தை தந்தாலும் இன்னொரு வேகத்தில் பாதத்தை தந்து விடுகிறது.
ஆனாலும் குருவும் சனியும் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 9 10க்குரிய தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பார்க்கும் பொழுதும் 9 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுதும் 11 12க்குரிய பாரகாதிபதி 12க்குரிய விரையாதிபதியும் என்ற கோணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வகையில் பலமான யோகத்தை தந்தால் உடல்நலத்தை கெடுத்து விடுகிறது, உடல்நலத்தை தந்தால் பலமான யோகத்தை கெடுத்து விடுகிறது, அல்லது உறவுகளை தந்தால் பணத்தை கெடுத்து விடுகிறது, அல்லது பொருளாதார செல்வாக்கை தந்தால் உறவுகளிடம் கசப்பை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் சனி குரு திசை ஓரளவு உதவிகரமாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனுடைய திசை நல்ல உதவிகரமாக இருக்கிறது. சுக்கிர திசை நல்ல யோகத்தை தந்து விடுகிறது. புதன் திசை அவமானங்களையும் சிரமங்களையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த மேசலக்கணத்துக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த பாகை பெற்ற கிரகத்துக்குரிய தெய்வத்தை வணங்குங்கள். அதாவது சுக்கிரன் அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் பெண் தெய்வங்களை வணங்குங்கள், அதாவது அலங்காரமுள்ள பெண் தெய்வங்களை வணங்குங்கள். அதே சமயத்தில் புதன் அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் பெருமாளை வணங்குங்கள், அதாவது மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். சந்திரன் அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் அலங்காரம் இல்லாத பெண் தெய்வங்களை வணங்குங்கள், அதாவது தலை மட்டும் உள்ள பெண் தெய்வங்கள். எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன். சூரியன் அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் சிவனை வணங்குங்கள், அல்லது அதீத வக்கரமுள்ள சிவனுடைய மற்றும் சில அவதாரங்களை வணங்குங்கள். ஒரு அபரிமிதமான மாற்றத்தை தரும். குரு என்று பார்க்கும் பொழுது அதிக பாகை பெற்றிருக்கும் பட்சத்தில் முருகனை வணங்குங்கள், அதுவும் நீர் நிலையோரம் உள்ள முருகனை வணங்குங்கள், அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள், அது மிகப்பெரிய யோகத்தை தரும். சனி என்று பார்க்கும் பொழுது விநாயகரை வணங்குங்கள், அதாவது சனீஸ்வரரை வணங்குங்கள். இது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. இது எந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வந்தாலும், எந்த கிரகத்தினுடைய யோகம் அவமானம் துரதிர்ஷ்டம் போன்றவை தரக்கூடிய தசாபுத்திகள் நடந்தாலும் சனியினுடைய காரகத்துவத்தை இறுக்கி கையில் பிடியுங்கள். அதாவது வலுவான மிக கடினமான உழைப்பை விரும்புங்கள். அந்த கடின உழைப்பு உங்களை ஒரு காலத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி இழுத்துச் செல்லும். இந்த தசாபத்தி காலங்கள் உங்களை சங்கடத்தை தந்தாலுமே கூட உங்களுடைய கடின உழைப்பு, வக்கிர குணம் கொண்ட தெய்வங்கள் மற்றும் காவல் தெய்வங்கள், அதை அடுத்து உங்களுடைய குல தெய்வங்கள், இந்த மூன்றையும் ஒருமுகமாக வழிபட்டு உங்களுடைய கடின உழைப்பை அதிகப்படுத்துங்கள். இந்த கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கும் வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சியை தரும் காலத்தில் இந்த உங்களை சுற்றியுள்ள உங்களுக்கு கசப்பை தந்த உறவுகள் அனைத்தும் உங்களுடைய காலடியில் வந்து சேரும் என்று கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.